நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய்க்காக காங்கிரஸ் கட்சி தனது குரலை கொடுத்து வருகிறது. தணிக்கை துறை என்பது தாமதமாகி வருகின்ற இந்த சூழலில் மோடி மற்றும் பாஜக அரசையும் தாக்கி தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள். உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக அனைத்து கட்சிகளும் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். திமுக கூட சேர்ந்துதான் குரல் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்றால் இது என்னங்க, இது ஒரு பெரிய ஒரு பிக் பட்ஜெட் படம். அந்த பட்ஜெட்டுக்கு வந்து அந்த படத்துக்கு வந்து இப்ப எத்தனை பேர் எங்கெல்லாம் அவதிப்பட போறாங்க. 9ஆம் தேதி ரிலீஸ் சொல்லிட்டாங்க. தத்கால்ல வந்து அப்ளை பண்றாங்க. இல்ல தத்கால்ல அப்ளை பண்ணா நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்காது, இல்லை என்றால் மெஜாரிட்டி வந்து எக்ரி ஆயிடுச்சு. ஒரே ஒரு நபர் எப்படி போலாம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறது. இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை வந்து இது அரசாங்கம் செய்கின்ற, பாஜக அரசாங்கம் இவருக்கு செய்கின்ற ஒரு இன்னலாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ரெண்டாவது வந்து இதனால வந்து ஒரு ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் வந்து விஜய்க்கு போகணும்னு நினைச்சாங்கன்னா நிச்சயமாக நடக்காத விஷயமாக தான் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் வந்து அனைவரும் குரல் கொடுக்க வேண்டிய விஷயம். அது பராசக்திக்கு இருக்கிற பிரச்சனையானாலும் சரி, இன்னும் சர்டிபிகேட் வரல என்று கூறுகிறார்கள், ஜனநாயகத்துக்கு இருக்கின்ற பிரச்சனையானாலும் சரி, இதெல்லாம் இந்த 2 படங்களும் உட்கார்ந்து பார்க்கற அளவுக்கு இருக்கானலாம் நமக்கு தெரியாது. அப்படி இருந்தால் கூட இந்த படங்கள் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ல வச்சு பார்க்கும்போது ஆர்டிகல் 21 பிரகாரம் அனைவருக்கும் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று நான் 19A பிரகாரம் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தாவேகாவிற்கு ஆதரவாக, ஜனநாயகனுக்கு ஆதரவாக காங்கிரஸ் பேசுகின்ற பட்சத்தில் தாவேகாவை நோக்கி நகர்கிறதா என்ற கேள்வியும் எழுமா? நிச்சயமாக அப்படி கிடையாது என்றுதான் நான் பார்க்கிறேன். என்றால் இது இந்த அவர்கள் என்னை பொறுத்தவரை வந்து இப்போ ஜனநாயகத்துக்கு மட்டும்தான் சான்றிதழுக்காக இவர்கள் கோர்ட்டில் போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. அந்த நிலை வந்து இன்னைக்கு பராசக்திக்கு வரவில்லை. பராசக்திக்கு வந்துவிட்டால் நிச்சயமாக காங்கிரஸ்காரர்கள் அதற்கும் சேர்த்து குரல் கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இது ஒரு திமுக தாவேகா பிரச்சனையாக காங்கிரஸ் பார்ப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் காலையில பேசின அளவுக்கு எனக்கு தெரிகிறது இது பாஜகவை அடிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கிறார்கள். ஏன்னால் விஜய் என்பது ஏதோ தமிழ்நாட்டுக்கு ஒதுங்கின ஒரு ஸ்டார் கிடையாது. இன்னைக்கு ஷாருக் கானுக்கு அப்புறம் அல்லு அர்ஜுனுக்கு அப்புறம் 3வது பெரிய சேலபிள் ஸ்டார் இந்தியா மொத்தம் இருக்கின்ற யாருன்னு பாத்தீங்கன்னா அது வந்து விஜய் தான். அந்த ஒரு வேவ்ல கூட ரைட் பண்றதுக்காக கூட காங்கிரஸ் செய்யலாம் என்று நான் கருதுகிறேன். தேர்தல் நெருங்குகின்ற சூழலில் இது போன்ற சில விஷயங்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு கட்சியுமே இதற்கு பொறுப்பாகின்ற ஒரு சூழலில் இருக்கும் பொழுது இது யாருக்கு சாதகமாக அமையும், யாருக்கு பாதகமாக அமையும் இது போன்ற செயல்கள்? இது தொடர்ந்து நான் பார்த்து கொண்டேதான் இருக்கேன். ஒரு தேர்தல் வருகிறது, அப்ப வந்து சம்மன் வரும். அதே மாதிரி விஜய்க்கு இன்னைக்கு ஒரு சம்மன் வந்திருக்கிறது. இன்னைக்கு கிடையாது, 2 நாள் முன்னாடி சம்மன் வந்திருக்கிறது. டிடிவி தினகரனுக்கு கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்கிறது. விஜய்க்கு சிபிஐ இருந்து சம்மன் வந்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு தணிக்கை இஷ்யூ ஒரு புது இஷ்யூவா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏனென்றால் இதுவரை இப்படி ஒரு பிரச்சனை வந்து இந்தியா பூராவும் வரவில்லை. அப்ப யாருக்கு இது வந்து நெகட்டிவாக போகும் என்று தாராளமாக நாம் பேச முடியும். அது பாஜக எதிராக தான் போக முடியும். சிபிஎஸ்இ என்ற அந்த நிறுவனமே ஏறத்தாழ பாஜகவினுடைய நபர்கள் தான் வைத்திருக்காங்க. அது எல்லா அரசாங்கங்களும் அப்படித்தான் செய்யும். அந்த எந்த அரசாங்கம் இருக்கிறதோ அந்த அரசாங்கத்தை சார்ந்த நபர்கள் தான் இருப்பார்கள். கெட்ட பேர் யாருக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு தான் வருகிறது தவிர இதனால யார் அறுவடை செய்ய முடியும் என்று இப்போதைக்கு கூற இயலாது. நன்றி சார். இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.